வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து, அதற்குண்டான விழாவையும் கொண்டாடிட்டாங்க. கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள், வழிகாட்டி தலைவர்களை அவர்களுக்குரிய சிலைகளை அமைத்து, விஜய் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தி, அதற்காக பல்வேறு தகவல்களும், உத்தரவுகளும் மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு அறிக்கையின் மூலியமாக தினம் தினம் ஒரு செய்தி மாவட்ட செயலாளர்களுக்கு போயிட்டே இருக்கு. உங்களுடைய நகரத்தில், ஒன்றியத்தில், வட்டத்தில் நீங்கள் பொறுப்பாளர்களை நியமித்து உடனடியாக தலைமைக்கு தெரிவிங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் கண்ணியமாகவும் நல்ல முறையிலும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் நெருக்கடியும் மன வருத்தமும் இல்லாத அளவிற்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றியம், நகரம், வட்டம் உள்ளிட்ட எல்லா பொறுப்பாளர்களையும் சரியான விகிதத்தில், சரியான நிலைப்பாட்டில், நியாயமான முறையில் தேர்வு பண்ணுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் சரி, விஜயனுடைய ரசிகர்கள் மத்தியிலும் அதிக அளவில் இருக்குது, தொண்டர்கள் மத்தியிலும் அதிக அளவில் இருக்குது. நான் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தில் பல ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். அவருக்காக நான் தீவிரமான ரசிகர். நான் எனக்கு கட்சியில் பாகுபாடு பார்க்குறாங்க, இதில் ஜாதி பார்க்குறாங்க, பொருளாதார பின்புலம் பார்க்குறேன், பணம் இருக்குதான்னு பார்க்குறாங்க, இப்படி பல விஷயங்களை பார்த்து தான் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தொலைக்காட்சிகளில் பல பேர் பேசியிருப்பாங்க. இது கட்சிக்குள்ளே இது போல் ஒரு சலசலப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் வைப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் வளர்கின்ற போது, அது தொழில் ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, ஒரு தனி மனிதன் வளர்கின்ற போதும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒருவர் வளர்கின்ற போது பல விமர்சனங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடும், பல விமர்சனங்களை வைக்கக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நியாயமாக தெரியக்கூடிய ஒன்றுதான். அப்படிதான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தற்போது ஒரு பரபரப்பையும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பணி நியமனம், அதாவது பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய இந்த சூழலில் கட்சி பார்த்து, பணபலத்தை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்து நாங்கள் பல போஸ்டுகளை ஒட்டி கடுமையாக உழைத்திருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னு பல நிர்வாகிகள் மனக்குமுறல்களை நம்ம செய்திகளை பார்த்திருப்போம். ஆனால் உண்மையாகவே அது நடக்கிறதா அப்படின்னா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கட்சி தொடங்கிய உடனே வீரியமாக பரபரப்பாக வளர்கின்ற போது பல நெருடல்களும் பல பரபரப்பான ஒரு சூழல்களும் பல விமர்சனங்களும் வைக்கத்தான் கூடும். அதில் நம்ம அதை எப்படி ரெக்டிவ் பண்ணணும், அதை பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அது சரியாக கையாளணும் அப்படிங்கிறதான் முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் புஷி ஆனந்த் மூலிமா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு பல விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. புஷி ஆனந்த் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் புஷி ஆனந்த் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அது எளிதாக தொடர்பு கொள்ள முடியல, அவரை எளிதாக சந்திக்க முடியல. அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், பணபலம் படைத்தவர்கள், ஜாதி அடிப்படையில் பின்புலத்தை பார்த்து தான் புஷி ஆனந்த் அவர்கள் சந்திக்கிறாரு, ரொம்ப அலைகழிக்கிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனங்கள் தொடர்ந்து நாளுக்கு நாள் வருது. இது உண்மையா அப்படிங்கிறது இது போக போக தெரியும். இது போன்ற ஒரு விஷயங்கள் வளர்கின்ற போது ஒரு கட்சியாக, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்சியாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் தனி மனிதன் வளர்ச்சியில் வருகின்ற போது பல தடைகள், பல நெருக்கடிகள், பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருகின்ற போது மக்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பின்னணி என்னவா இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சி ரசிகர்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒரு அங்கீகாரத்தை பெறும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வளர்கின்ற போது ஒரு கட்சி தமிழக வெற்றிக் கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. பல நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. புஷி ஆனந்த் மூலிமா அவர் மீது தான் பல குற்றச்சாட்டுகளும் பல விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களையும் இந்த குற்றச்சாட்டும் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலையிட்டு அதை தீர்வு காணுவார், அதை கண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விஜய் ரசிகர் மத்தியில், விஜயனுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சலசலப்பு உண்மையாகத்தான் நடக்கிறதா, புஷி ஆனந்த் இப்படி தான் நடந்து கொள்கிறாரா, இல்லை ஆதவ அர்ஜுனா இப்போ நிர்மல்குமார் கட்சியில் வந்திருக்கிறாங்க, இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது பெரிய அளவில் விசாலமாக வளரக்கூடிய கட்சியாக மாற்றுவதற்கு ஏதுவாக முயற்சி
செய்வார்கள். இந்த இடத்துல புஷி ஆனந்த் வந்து அடுத்த கட்டத்துக்கு தள்ளப்படுவார், 2ஆம் கட்டத்துக்கு தள்ளப்படுவார், ஆதவ அர்ஜுனா முதல்ல வருவார், நிர்மல்குமார் முதல்ல வருவார் என்கிற பல விமர்சனங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சி பணம் பாகுபாடு இதெல்லாம் களைந்தெறிந்து விஜய் அவர்கள் சரியான ஒரு நேர்கோட்டில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வீரநடை போட்டால் கட்சிக்கு நல்லதாக இருக்கும், பலமாக இருக்கும் அப்படின்னு பல பேர், பல பொதுமக்கள் ஒரு கோரிக்கையாகவும் ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் தலையிட்டு இதற்குண்டான தீர்வுகளை புஷி ஆனந்த் மூலியமா இது போன்று இதுக்கு மேலே இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிற அளவில் பல நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு பொதுமக்கள் நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.